Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேட்டரிங் ஸ்டைல்ல எப்படி அவ வந்து cabbage 65 பண்ணுவா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ இதுல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ cabbage வந்து ரஃப்பா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு 1/2 கப் பேசன் அதாவது கடலை மாவு. அதுக்கு அப்புறம் 1/4 கப் corn flour. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நான் வந்து தனியா பவுடர் போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன், அதாவது இது வந்து காரம் இருக்காது, கலர் நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபுட் கலர் போட போகிறது இல்லை. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து இதை சில்லி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 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 10 காஜு புரோக்கன் காஜு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்து ஜலம் கொஞ்சம் கூட இப்போ விட வேண்டாம். இனிஷியலாகவே தேவைப்பட்டா விட்டுண்டா போகிறோம். அதுவும் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டலாம். இந்த மிக்ஸ் நம்ம பண்ணுறதேவே நான் வந்து அடுப்பில் கடாயில் நான் எண்ணெயை சுட வச்சுட்டேன். ஏன்னா இது மிக்ஸ் பண்ணின உடனேவே இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மிக்சரில் வந்து கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ எது வேணுமோ நீங்கள் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம பக்ஷணம் பண்ணுவோம் இல்லையா, அப்போது வந்து சுடுற எண்ணெயை விட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம நல்ல கொதிக்க இருக்கிற ஆயிலை சேர்த்துடலாம். இப்போ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கும் ஆயில். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ தனியாக ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். மெயினாக நம்ம அந்த கேபேஜ்லேயும் சேர்த்து போட்டிருக்கோம். அதே மாதிரி காஜுவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் புரோக்கன் காஜு. இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வைக்கலாம். இப்போ இதில் காஜு போட்டுடலாம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், கருவேப்பிலை சேர்த்துடலாம், இந்த வேர்க்கடலை சேர்த்துடலாம். இது இந்த தனியாக போட்ட இந்த வேர்க்கடலை, காஜு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பட் இது போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் போடுறது. வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவோ இல்லைன்னா வந்து கடலை மாவையோ நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம cabbage 65 கேட்டரிங் ஸ்டைலில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.